ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ செஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய சில பேசிக்கான டேர்ம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see ஒன் பை ஒன். ஸோ பொதுவாக வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றத வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க, இன்னொரு வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்ட்டு வந்து பிரிப்பாங்க. பொதுவாக ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியில ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அது என்னன்றத கொஞ்சம் சின்ன டெப்தா வந்து ஒரு இதில் வந்து பார்த்துடலாம் நம்ம. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை வந்து ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்பர் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா மணி மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட் அப்படின்றது ஒரு ஷார்ட் டேர்மா ஒரு ஒன் இயர் டைம் ஃப்ரேம்குள்ள பணம் தேவைப்படுறவங்க இந்த ரூட்டை வந்து யூஸ் பண்ணி பணத்தை வந்து கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம மணி மார்க்கெட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்மா இல்லாமல் லாங் டேர்மா வந்து பணம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்போ இந்த ரூட்டை யூஸ் பண்ணி பாரோயர் வந்து ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை இன்னும் ரெண்டு வகையாக வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட். ஸோ பிரைமரி மார்க்கெட் அப்படின்றது முதல்ல ஒரு கம்பெனி வந்து பப்ளிக் ஷேரை அலோகேட் பண்ணி அதன் மூலியமா ஃபண்டை கலெக்ட் பண்றது தான் வந்து நம்ம வந்து பிரைமரி மார்க்கெட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். சிமிலர்லி செகண்டரி மார்க்கெட்ன்றது ஆல்ரெடி பிரைமரி மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போன்றவங்க வந்து நிறைய ஷேர் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த வாங்கின ஷேரை அவங்க கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல விற்கணும் இல்லையா, ஸோ அந்த இடத்த தான் வந்து நம்ம வந்து செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பத்தி இப்போதைக்கு இவ்வளவு தெரிஞ்சுக்கோங்க. இன் ஃபியூச்சர்ல போகும்போது நம்ம டெப்தா 1 by 1 வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல யூஸ் பண்ணக்கூடிய சில ஜார்கன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல முக்கியமா நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, புல் மார்க்கெட்ஸ், பியர் மார்க்கெட்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டு அல்லது ஒரு எக்கனாமி வந்து தொடர்ச்சியா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ல க்ரோத்லேயே போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து புல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா வந்து ஒரு எக்கனாமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்கனாமி பேர்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க, மார்க்கெட்டும் கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அஸ் நேம் வந்து இம்ப்ளிகேட் பண்ற மாதிரி பியர்ன்றப்ப வந்து உங்களுக்கு ஒரு கரடி அந்த இதை வந்து போட்டோ போட்டு நிறைய இதுலாம் நீங்க வெப்சைட்ஸ் டிவிஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. எக்கனாமி ரொம்ப டவுன்ல இருக்குன்னா அதை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி புல்லுங்கிறது மார்க்கெட் நல்லா புல்லிஷ்ல போகுதுன்னா அதுக்கு தகுந்த இதை போட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதற்கடுத்து நம்ம பார்க்க போற டேர்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான டேர்ம் வந்து டிப்ரெஷன் அண்ட் ரிசெஷன். ஸோ ஜென்ரலா டிப்ரெஷன் அப்படின்னா என்னங்க? டிப்ரெஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரொலாங்டு பீரியட், அதாவது ஒரு லாங் டேர்ம் வந்து ஒரு எக்கனாமியே வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1929 வந்து யூஎஸ்ல வந்து த கிரேட் டிப்ரெஷன் வந்து இருந்தது. அது ஒரு நல்ல ஒரு மினிமம் ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் அதோட இம்பாக்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து இருந்தது. உங்களுக்கு யூஎஸ் எல்லாத்துலயுமே வேர்ல்டு எக்கனாமியே அதனால பாதிக்கப்பட்டது. இது ஒரு கண்ட்ரியை பேஸ் பண்ணி இருக்காத பல நாடுகளை பேஸ் பண்ணி தான் அந்த டிப்ரெஷன்ன்றது வந்து வரும். ஸோ அதே மாதிரி ரிசெஷன் அப்படின்றது ஒரு ஜிடிபி க்ரோத் வந்து ஒரு 2 குவார்ட்டருக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், நெகட்டிவ்ல போய்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு 8% இருக்காது, 6% இருக்கும், அடுத்து 5% வரும். இது வந்து ஒரு நாட்டோட அந்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் சேவைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ரிசெஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு மினிமம் 2 குவார்ட்டர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் இருந்துட்டு திருப்பி ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா அது ரிசெஷன் சொல்லுவோம். அதே தான் ஒரு ப்ரோலாங்டு பீரியட் 10 to ஒரு லாங் பீரியட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே குளோபல் எக்கனாமியே போகுது அப்படின்னா அந்த மாதிரி டயத்தை தான் வந்து நம்ம வந்து டிப்ரெஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அடுத்து ஸ்டாக்ஸ்ல நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து பாத்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் அப்படின்ற வேர்டை வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவாங்க. அது என்னங்க டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அந்த ஸ்டாக் வந்து நீங்க வாங்கினாலேருந்து விலை ஏறுறதுக்கு உண்டான சான்ஸ் என்ன அப்படின்னு ப்ராபபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 50%. ஸோ அதை நம்ம ப்ராபபிலிட்டியில போட்டோம்னா 1/2. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டாக் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் வந்து பாத்தீங்கன்னா 50%, அதாவது 1/2. ஸோ நீங்க ஒரு ஸ்டாக்கை பை பண்றீங்க, அது ஏறதுக்கு உண்டான சான்ஸ் 1/2 தான், இறங்குறதுக்கு உண்டான சான்ஸ் 1/2 தான். ஸோ இந்த ரேஷியோவை எப்படி அதிகப்படுத்தலாம்? உதாரணத்துக்கு நீங்க ஒரு சத்தியம் மாதிரி ஒரு நல்ல வெல் ரெப்யூட்டட் கம்பெனியோட ஷேரு பேக் டு 2008 ஆர் சம்திங்ல நீங்க வாங்கியிருந்தீங்க. ஸோ அந்த டேத்துல அந்த கம்பெனியோட ஸ்டாக் சடனா கிராஷ் ஆகும்போது உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்மே அபவ் 90% வரைக்கும் கூட வந்து டிப்ரிஷியேட் ஆயிரும். ஈவன் ரீசெண்டா எக்ஸ் பேங்க்ல கூட பிஃபோர் 2 to 3 இயர்ஸ் வந்து அதை வந்து பார்த்துருந்தோம். ஈவன் வாரன் பஃபட் கூட உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாரு, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் நெஸ்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ப்ராபிலிட்டி இது வந்து இங்கே பார்த்துருந்தோம். ஸோ ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு ஏறக்கூடிய சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/2. அதே மாதிரி அந்த ஸ்டாக் வந்து இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து 1/2. சரிங்களா? இதே தான்
ஸ்டாக்ஸோட பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் ஒரு இதை கம்பேர் பண்றப்போ ஒரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இண்டிபெண்டா தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வேற செக்டர்ல நீங்க கம்பெனி எடுத்தீங்கன்னா ஏன் டைவர்சிஃபிகேஷன் தேவைன்றதை இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஒரு கம்பெனி வாங்கியிருக்கீங்க, அது இறங்கக்கூடிய சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்கு. ஸோ இப்போ அடுத்து ஒரு கம்பெனி அதே இதில் வந்து டைவர்சிஃபை பண்றீங்க அப்படின்னா மொத்தம் உங்களோட ரிஸ்க் வந்து இப்போ 2 ஸ்டாக்கா இருக்கும்போது 2 இதுமே இறங்குறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25% தான். ஸோ உங்களோட ரிஸ்க் வந்து இங்கே 50% இருந்தது, இந்த இடத்துல வந்து 25% வந்து கன்வெர்ட் ஆகி குறைஞ்சிருது. ஸோ ரிஸ்க் குறையுதுன்னா அதே மாதிரி 2 ஸ்டாக்குமே அட் அ டயத்துல ஏறி போறதுக்கு உண்டான சான்சஸும் வந்து 25% வந்து குறையும். அதனால ஓவரா டைவர்சிஃபிகேஷன் எப்பயுமே பண்ணக்கூடாது. ஈவன் $multi-billion வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் கூட அப்ராக்சிமேட்டா வாரன் பஃபெட் சொல்ற ஒரு 10 to 15 கம்பெனிஸ் வரைக்கும் உங்களோட ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம சில முக்கியமான பேசிக் டேர்ம்ஸை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இஃப் பாசிபிள் நான் அதுக்கு வந்து ஆன்சரும் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட்.